நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஜனவரி 9 முதல் 15 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. கும்ப ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? காலபூஷனுக்கு 11வது ராசி. இந்த கும்பராசிக்கு 3 நாள் சந்திராசிரம நாள் வருதுங்க. எச்சரிக்கையாக இருந்துக்கணுங்க. 12, 13, 14 சந்திராசிரம நாட்களில் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க. வழக்கமாக செய்வதை செய்து வாருங்கள். மற்றபடி உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்தில் இருப்பது என்பது செலவினங்களை குறிக்கிறது, தேக ஆரோக்கியம் பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லணும். 2ஆம் இடம் பண வருவாய், பொருள் வருவாய், குரு சிறப்பை காட்டுகிறார். நல்ல ஒரு குடும்பத்தில் நல்ல சம்பாத்தியம் இருக்கும், நல்ல பண வரவு இருக்கும். இருந்தாலும் 12இல் சனி இருப்பது செலவினங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, தேக ஆரோக்கிய பாதிப்பு. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடும். சரி, தொழில்துறை எப்படி இருக்கும், உத்தியோகம் எப்படி இருக்கும்? 2ஆம் இடத்துல குரு இருந்தாலே பண வரவு இருக்குன்னு சொன்னால் தொழில்துறை சிறப்பாகத்தான் இருக்கணும். அப்போது தொழில்துறை ரொம்ப அமக்கலமாக இருக்கும். தொழிலை நல்லா விரிவாக்கம் பண்ணுவீங்க, நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஈட்டுவீர்கள். அரசு மூலியமாகவோ தனியார் துறையோ இல்லை வங்கிகளின் மூலமாகவோ கடன் உதவிகளை பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்து நல்ல ஒரு அருமையாக கொண்டு வருவீங்க. நல்ல வாடிக்கையாளர்களை கவருவீர்கள், அதிகமாக விற்பனை செய்து நல்ல லாபத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் புதுசாக தொழில் துவங்க நினைப்பவர்கள் கூட தொழில் துவங்கலாம். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பார்க்குறார், குருவும் பார்க்குறார். அப்போது பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இந்த அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அமக்கலமான ஒரு வாரம். எல்லா சலுகைகளும் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் வேணுமா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ப்ரமோஷன் பேனலில் இருக்கிறவங்களுக்கு பேனலில் இருக்கும். மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவோடு சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க, எந்த குறையும் கிடையாது. புதுசாக வேலைக்கு முயற்சி செய்வர்கள் முயற்சி செஞ்சிங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அப்போது தொழில்துறை 10ஆம் இடத்தை குரு பார்த்தாலே தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக ஏற்படும். அப்போது தொழில்துறை சிறந்து விளங்கப் போகிறது. 2ஆம் இடம் நல்ல பண வரவு இருக்க போகிறது. ராசிநாதன் 12இல் இருக்கிறதாலையும் சுக்கிரன் 12இல் இருக்கிறதாலையும் செலவினங்கள் ஏற்பட போகிறது. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். 7ஆம் இடத்து அதிபதி 11இல் இருக்கிறார். அப்போது உங்களால் மட்டும் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கை துணையால் அல்லது உங்கள் மனைவி மூலம் கூட நல்ல ஒரு வருமானம், பண வரவு, பொருள் வரவு. ஒன்று அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கணும். இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும். இப்படி அவங்களாலேயும் அனுகூலம், ஃபினான்ஷியல் ரீதியாக அனுகூலம், மற்ற ஆஸ்பெக்ட்லேயும் அவங்க உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது, சிறப்பாக இருக்குது. 7ஆம் இடம் கணவன் மனைவி மட்டும் இல்லைங்க, நண்பர்களுடைய உதவியும் இருக்கும். சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் பார்ட்னர்ஷிப்பை போட்டு பண்ணுறவங்களுக்கும் பார்ட்னர் ரொம்ப அன்னோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போது 8ஆம் இடத்தை வேறு குரு பார்க்குறார், ரொம்ப சிறப்பு. 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போது 6ஆம் இடம் குரு பார்வைன்னா உங்களுக்கு கடன் சுமை இருந்தால் பட்டு கடன்லாம் குறையும். புதுசாக கடன் வாங்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு வச்சுக்கிங்க. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு பணியாளர்கள் கண்டிப்பாக கிடைப்பார்கள்.
அஞ்சாம் இடத்து அதிபதி புதன் பார்க்குறார், சூரியன் பார்க்குறார். கல்வியாளர்கள், கல்வி நிறுவனங்கள் சிறப்பாக பணிபுரிவாங்க. பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் கிடையாது. பூர்வீகத்துக்கு சென்று வருவீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு 9ல் கேது இருந்து சனி பார்வை இருப்பது ஆன்மீக பயணம், ஆன்மீக சுற்றுலா, அதில் அதிக நாட்டம் இருக்கும், அதில் செலவினங்கள் செய்வீர்கள். மற்றபடி சூப்பரான ஒரு காலகட்டம். சுக்கிரன் 12ல் இருக்கிறார். அப்போ பெண்களால் வருமானமும் வரும், பெண்களால் செலவினங்களும் ஏற்படும். அவங்க என்ன வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவாங்க, பிள்ளைகளுக்கு தேவையான கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, அல்லது பெண்ணாக இருந்தால் ஆர்னமெண்ட்ஸ், அதாவது தங்க நகை, வைரம், வெள்ளி போன்றவை வாங்கக்கூடிய அமைப்பு, இல்லை ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கலாம். இப்படி ஏதோ ஒரு செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திராஷ்டம நாளில் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். வேறு ஒன்றும் இந்த வாரம் இந்த கும்பராசிக்கு சிறப்பான ஒரு வாரமாக, மிதமான ஒரு வாரமாக அப்படின்னா சிறப்பான ஒரு வாரமே அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், கணபதியை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.